என்னடா ஆல்ரெடி டோர் ஓப்பனில் இருக்கு. நம்ம மைண்ட் வாய்ஸ் வேற எவனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டானா? பொருளை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏண்டா ஒரு ஊரே தகர மாதிரி வீடு இருந்து ஒருத்தனையும் காணோம். நிறைய நகை போட்ட பாட்டின்னானுங்க. ஆள் இருக்கிறதுக்கு நான் தடையுமே இல்லையே. ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. இப்போ இங்கே தான் இருக்கணும். உண்மையிலே ஒரு வேளை பேய் வீடாக இருக்குமா? என்னடா இது? சாமி காப்பாத்தவா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜாப் வந்து டேய், அங்கேயே நில்லுடா. ஒரு அடி முன்ன எடுத்து வச்ச கண்டங்கால வெட்டிடுவேன். சாரி பாட்டி, தண்ணி வேணும் பாட்டி. அதான் உள்ள வந்த பாட்டி. தண்ணி குத்தினா போயிடுவோம் பாட்டி. வேற எதுல பாட்டி, தண்ணிக்காக தான் பாட்டி வந்தேன். தெரியாம பட்ட பாட்டி. டேய் டேய் நில்லுடா நில்லுடா. உள்ள வந்தது நம்ம தண்ணி வேணும்னு பொய்யா சொல்றேன். இங்க வா உள்ள. உள்ள வா. போ போ. வெளிய வாங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. யாருக்கிட்ட அவன் விளையாடலாம். பாட்டி கேக்குறேன். மஞ்சிரு பாட்டி. பாட்டி உட்காரு. உட்காரு. உட்காரா. இலை எடுங்கறல. இந்தலையா? பின்ன வெத்தலையா? நுனிய மாத்தி போடு. நுனிய மாத்தி போடு. ஆளு தான் வளர்ந்திருக்கு. அரி வளர்ந்ததா பாரு. இது கரெக்ட்டா பாட்டி? சாதத்தை எடு. சாதம் எடுத்து போடுறா. தோப்பர். பத்தாது. போட்டுக்க. உங்களுக்கு எனக்கா? இந்தா. டேய், என்னடா பாக்குற? இலைய பார்த்து சாப்பிடு. சாப்பிடுறா. சாப்பிடு. பாட்டி, முன்ன பின்ன தெரியாது என்ன நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறீங்களே, எப்படி பாட்டி? டேய், நீயும் மனுஷன், நானும் மனுஷி. சாப்பிடுறா முதல்ல. பொரியல் வைக்கட்டா? ஏன் மூஞ்சி என்னடா பாக்குற? சாப்பிடு. சாப்பிடு ஒழுங்கா. பாட்டி. சாப்பிடு. என்னடா மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. என்ன பாட்டி இது? நெய் ஊத்திருக்கேன், பிசைஞ்சு சாப்பிடுறேன். இந்தா. டிவி விளம்பரத்துல பார்த்தது. சரி சரி சாப்பிடு. அறக்க பறக்க ஏன் சாப்பிடுற? நிதானமா சாப்பிடு. சரி பாட்டி. நீ நெய் ஊற்றி சோறு போட்டாலும் உன்னை குத்துறதை தவிர வேறு வழி தெரியல பாட்டி. டேய், என்னடா அப்படி பாக்குற? இந்த கிழவி உட்கார வச்சு சாப்பாடு போடுதுன்னு பாக்குறியா? டேய், உனக்கே சாப்பாடு இல்லாத போது உன் கையில இருந்த பிஸ்கெட் அந்த நாய்க்கு போட்ட பாரு. அப்பவே நினைச்சேன்டா உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு. ஆனா பாரு, இப்ப நீயே உள்ள வந்துட்ட. நல்ல வயிறார சாப்பிடு. நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது. இந்த வரேன், உனக்கு சூடா பஜ்ஜி பண்ணி எடுத்துட்டு வரேன். நல்ல சுட சுட வாழைக்காப்ப. எங்க? டேய், அடே, எங்க போனா இவன்? டேய், என்னடா பண்ற?
உன் கையால் சாப்பிட்ட சோறோட ஈரம் கூட இன்னும் காயலை. ஆனால் அதுக்குள்ளே உன் கழுத்தில் கத்தி வச்சிருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா என் நிலைமை அப்படி இருக்கு. என்னடா உன் நிலைமை? எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அவரோட வேலையில் சேர்றதுக்கு பணம் தரேன்னு சொன்ன ஓனரு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்றான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 3 நாளில் காசு எடுத்துட்டு வந்து கொடுறா, இல்லைன்னா அந்த வேலையை வேற யாருக்கா கொடுத்துருவேன்னு சொல்கிறார் யூனியன் லீடரு. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஐயோ அதுக்கேடா ஏன் கழுத்தில் கத்தி வைக்கிற? குறவளையா இருக்க? ஐயோ என் குறவழி அறுத்தா நான் செத்து போயிடுவேண்டா. அப்புறம் எப்படி உன் பிரச்சனை தீரும்? இங்கே இருக்கிற பொருள்லாம் அள்ளிட்டு போய் என் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன். டேய் என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல. கை கால்லாம் கிடுகிடுன்னு வருது. அப்படி ஓரமே நான் உட்காத்தி வைடா. மெதுவா உட்காந்து பேசுவோண்டா. அப்படியா சொல்ற? சரி வா. எனக்கு தேவை 5 லட்சம். உட்காரு. டேய் இந்த வீட்டில் இருக்கிற எதையுமே உன்னால விற்க முடியாது. இந்த வீடு உட்பட எதுவுமே எனக்கு சொந்தம் இல்ல. ஐயோ என் கழுத்துல நான் போட்டிருக்க நகை எல்லாமே பாரம்பரிய நகை. இதை எடுத்துக்கொண்டு போய் விற்க போனேன்னு வச்சுக்கியேன், உடனே நீ போலீஸ்ல மாட்டிக்குவேன். இந்த வீட்டுல பணம்னு பார்த்தேன்னா ஒரு 40,000 50,000 தேரும். அது உன் பிரச்சனைக்கு பத்தாது. இது சரி வராது. எல்லாத்துக்கும் மேல நீ என்ன கொன்னுட்டு போனேன்னா எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிடும். எப்படியே? என் வீட்டை சுத்தியும் என் வீட்டுக்குள்ளேயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த பயம் இருந்தா ஐயோ ஐயோ உன் மூஞ்சி ஏற்கனவே எல்லா கேமராலையும் பதிவாயிடுச்சு. ஏடு அத என்கிட்ட நடக்குமா? முட்டா பையல போலீஸ்ல மாட்டிக்குவேன்னு சொன்ன உடனே கத்தியை கீழே போட்ட அப்புறம் எப்படிடா மடையா உன் பிரச்சனை தீரும்? தெரியலையே. உன்ன மாதிரி வயசு பசங்களே இப்படித்தான். எதையுமே ஆறாமரை யோசிக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவீங்க. ஒரு வேலைன்னு வந்துட்டா எதையுமே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்க மாட்டீங்க. முதல்ல அந்த கத்தி எடுறா. என்னது கத்தியவா? உனக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு என் கையில காசு இல்ல. ஆனா உன் கையில பணம் வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். என்ன பாட்டி சொல்ற? அந்த கத்தி எடுத்து என் கழுத்துல வை. கத்திய கழுத்துலையா? வீட்டை சுத்தி கேமரா வேற இருக்குது. பாட்டி ஒரு வேலை அதான் போட்டு கொடுக்க பிளான் பண்ணுதா? நிஜமாதான் சொல்றியா? எடு. கை நடுங்குது. வைக்கவா? டேய் ஒழுங்கா வைடா. கை நடுங்க கூடாது. பையன் இவரே எங்கேயோ கொள்ளடிக்கிறாரு. மூஞ்சல மூஞ்சில. ஐயோ டாக்டர் சார். ஏ ராசா என் தங்கம் தங்கதர. அப்படியே கொஞ்சம் மூஞ்ச தர. கத்தி வைடா. என் கழுத்துல கத்தி வைடா. சார் இங்க பாருங்க சார். கத்தி வேற ஷார்ப்பா இருக்குது. உங்க அம்மா கழுத்துல கத்தி வச்சிருக்கேன். டேய் யாரா நீ? ஒழுங்கா என் அக்கவுண்ட்ல 5 லட்சம் போடுங்க. சார் வேணாம், என் அக்கவுண்ட்ல போட்டா நான் மாட்டிப்பேன். உங்க அம்மா அக்கவுண்ட்ல போடுங்க, நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். கத்தியை ஸ்டெர்லைஸ் பண்ணியாடா? இல்ல சார். ஸ்டெர்லைஸ் அப்படின்னா? கத்தியை சுடுதண்ணில போட்டு எடுத்தியாடா? சார் நான் என்ன சேவ் பண்ண வந்திருக்கிறேன், கொலை பண்ண வந்திருக்கிறேன் சார். ஏன்டா மாஸ்க் போடல? மாஸ்க் வாங்க கூட காசு இல்லை சார், அதனால தான் இப்படி. மா இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் இல்லாத ஆள்கிட்ட எல்லாம் பேச வைக்காதம்மா. அடே டேய் தள்ளி நில்லுடா, கொஞ்சம் 3 feet டிஸ்டன்ஸ்ல நில்லு. சார் சார் சாரி சார். தள்ளி விட்டா சார். 3 அடி வச்சுக்கிறேன் சார் கத்தி. சரிம்மா, நைட் பேசுறேம்மா. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பாய்மா. பாய் பாய். see you. போடா தங்கதுரை என் பையன் டாக்டர். கொஞ்சம் இல்ல நிறையவே கொஞ்சம் சுத்தம் பாப்பா. அதான் நீ சுத்தம் இல்லாத கத்தியை என் கழுத்துல வச்சா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டான் குழந்தை. டேய் நீ நடிச்சது ஒன்னும் சரியில்லடா. அந்த கத்தியை கொடுத்து அப்படியே சுருகுற மாதிரி வச்சிருந்தா பயந்துருப்பான். நீ சரியில்லை, உன் ஆக்டிங்கும் சரியில்லை. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு. எப்படி தப்புலாம் என் பேர்ல. உன் புள்ள கரெக்டா இருக்கிறாரு. ரைட்டு. அடுத்த புள்ள சமத்து. டேய் என் 2வது புள்ள செல்வதுரை. அவங்க அப்பா செல்லம் அவன்.
இந்த ஆஸ்திரேலியா இல்ல ஆஸ்திரேலியா இருக்குல்ல ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியாவுல மொத்த பேங்க் சாவியுமே அவனை நம்பிதான் கொடுத்து வச்சிருக்காங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட கேளு. ஆஸ்திரேலியா இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றேன்னு. இரு வரேன். என்னம்மா? வாட் டைம் இட் இஸ்? ஏய் தேவையில்லாம ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவங்க அக்கௌண்ட்ல காசு போட்டு போயிட்டாரு. எல்லாம் முடிச்சு விட்டு போயிடுவேன். Hey, are you kidding me? என்ன டைம் தெரியுமா இங்க? This is my தூங்குற டைம் man. Hang on a minute. You do one thing. நீ ப்ராப்பரா ஸ்கெட்யூல் பிளான் பண்ணிட்டு early morning எனக்கு கால் பண்ணு. நான் இன்னும் பேங்க்ல லோன் கேட்டா வந்திருக்கிற அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றேன். உங்க அம்மா கையில கத்தி வச்சிருக்கேன்டா. ஓகேமா. Call in the morning. Come on, let's get back. இவன் புள்ள தானே? இல்ல இவன் ஹாஸ்பிட்டல்ல திருடின்னு வந்துட்டியா? ஒரு ரியாக்ஷன் இல்ல உன் முகத்துல அவங்க அம்மா கையில கத்தி வச்சிருக்கிற. டேய் குழந்தை தூங்குது. தூங்குற நேரத்துல போய் கத்தி காமிச்சேனா பயந்துராது? குழந்தை இவரு. ஆமா. டேய் அவன் தான் சொன்னால நாளைக்கு காலை ஃபோன் பண்ணா பணத்தை கொடுத்துருவான். என்ன காமெடி ப்ரோக்ராம் நடந்துருக்குது? டெய்லி அவர் சொல்ற டைமுக்கு ஃபோன் பண்ணி உன் கழுத்துல கத்தி வைக்கிறதுக்கு எல்லாம் சரி வர மாதிரி தெரியல எனக்கு. டேய் சரி அதை விடு. இந்த பாரு இங்க பாரு, தாய்க்கு தலைமக என் புள்ள லண்டன்ல இருக்கா. பானா பாட்டி இத்தோட ஆளை விட்டுரு. ஐயோ இருடா, நான் சொல்றத கேளேன். என் புள்ள என் முகத்தை பார்த்த உடனே பொல 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 பொலன்னு அழுதுட்டு அள்ளி அள்ளி தருவான்டா. இப்ப அழுதாங்களே அது மாதிரியா? டேய் அது சரி. அவர் என்ன பாட்டி இருக்காரு? சஜ்ஜா இருக்கா. சஜ்ஜிடா. ஜட்ஜா? நான் பாட்டியை நான் லண்டன் ஜெயில உட்கார வைக்கலாம் பிளான் பண்றியா? ஐயோ இல்லடா, நான் பாத்துக்கிறேன். பாத்துப்ப உன்னை பார்க்க நான் இருக்கணும்ல. டேய் உனக்கு பணம் வேணுமா வேணாமா? ஒரு நிமிஷம் பாட்டி, என் மூஞ்ச நான் முடிக்கிறேன். டேய் செல்லதுரை ஏ ராசா. அம்மா செல்லதுரை ஏ ராசா. அம்மா என்னம்மா இது திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா என் கூட உங்களுக்கு பேசணும் பார்க்கணும் அப்படின்னா நேரா கிளம்பி வாம்மா. டிக்கெட் போடுறேன், வந்து என் கூட இரு, குழந்தைங்க கூட இரு. இல்லைன்னா தம்பி வீட்டுக்கு வா, 2 வீடும் உன் வீடு தாம்மா. உனக்கு எங்கே சந்தோஷமா அங்கே இருமா. வராமலே இருந்து ஏமா இப்படி பிரச்சனை பண்ணுற? ஹலோ சார். தனியாக இருந்து நீயும் கஷ்டப்பட்டுட்டு எங்களையும் ஏமா கஷ்டப்படுத்துற? ஐயா டேய் தம்பி, சார் அம்மாவை கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோடா. கண்டிப்பா சார். அம்மா எனக்கு ஆன்லைனில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, இப்போ அட்டன் பண்ண போகிறேன். நைட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேம்மா. தம்பி அம்மாவுக்கு கூட மாட ஹெல்ப்பாக இருப்பா. ஆமாம் சார். இப்போ கூட காய் தான் சார் வெட்டிட்டு இருந்தேன், நான் பார்த்துக்கிறேன் சார். சொன்னதை கொஞ்சம் யோசித்து பாருமா. தம்பி அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. ஓகே பை, டேக் கேர். தானே நாடா சொல்லியேன்னு பார்த்தேன். பாசக்கார குடும்பம். விடுறா, இவங்க எல்லாம் இப்படித்தான். ஏதோ இந்த சந்தர்ப்பத்திலேயாவது 3 பிள்ளைங்களையும் பார்க்கலான்னு நினைச்சு பார்த்துட்டு ஐயோ பாட்டி பாட்டி அழாத பாட்டி. இவ்வளவு பெரிய வீடு சொத்து சுகம் இருந்தும் ஒரு வாய் சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லடா. மனசு ரொம்ப வலிக்குது. நாங்கெல்லாம் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் 6-7 பேர் இருக்கோம். எங்களுக்கும் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் 6-7 ரூம் இருந்தோம், நீ ஒரே ஆள் தனியாக இருக்கிற. உனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்றேன்டா, அத சொன்னா உனக்கு எல்லாமே புரியும். என் புருஷன் நல்லா சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. என் பிள்ளைங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதுவும் அந்த போட்டோல தெரியுது பத்தியா, அதுதான் கௌரி சங்கம். எங்க பரம்பரை சொத்து. வம்ச வம்சமா தெய்வமா பாதுகாத்துட்டு வர பொக்கிஷம். 108 பவுண்ட்ல செஞ்சது. எங்க குடும்ப சொத்து 1000 ஏக்கர் நிலமும் 3000 கோடி பணமும் இந்த கௌரி சங்கமும் பரம்பரை முறையில
என் அத்தான் தலைக்கட்டுக்கு வந்துச்சு. அவருக்கு அப்புறம் அவரோட முதல் ஆண் வாரிசுக்கு தான் அது சேரணும். ஆனா எனக்கு முதல்ல 2 பொம்பளை பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தான் இந்த 3 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த 3 பிள்ளைங்களும் இந்த கௌரி சங்கத்துக்காக அடிச்சுக்கிட்டு என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அத நான் யாருக்கும் தராம பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். எங்க குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை மட்டும் நாங்க விற்க மாட்டோம். என் பிள்ளைங்கெல்லாம் என்ன வெறும் சொத்தாதான் பாக்குறாங்களே தவிர அம்மாக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு அவங்க நினைக்கிறதே இல்ல. வருத்தப்படாதீங்க பாட்டி. பாட்டி சரி, அதை விடு, என் கதையை விடு. ஆமா, நீ யாரு, எதுக்காக இங்க வந்த? அத சொல்ல எனக்கு முதல்ல. அவ்வளவு பெரிய கதைலாம் இல்ல பாட்டி. வண்டி ஆக்சில் கட் ஆயிடுச்சு லாக்டவுன்ல. பக்கத்துல மெக்கானிக் செட் எதுவுமே இல்ல, ஓனரும் எங்கேயோ இருக்கிறான். அதான் இப்போ உங்ககிட்ட வந்து நின்று இருக்கிறேன். வேற என்ன? சரி, வண்டியில ஏதாவது லோடு இருக்கா? வண்டியில இருக்காவா? வண்டியில ஃபுல்லா டாஸ்மாக் சரக்கு பாட்டி. என்னது? கவர்மெண்ட்டுக்கே தெரியாம கவர்மெண்ட் சரக்கு கடத்துறாங்க. திருட்டு பயலா நீ? நான் இல்ல பாட்டி, எங்க ஓனரு. நான் வெறும் டிரைவர், அவ்வளவுதான். அட பாவி, சரக்கு வண்டியில இருக்கா? ஃபுல்லா இருக்குது. இந்த ஊர்ல இருக்கிற குடிகாரனுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நீ அந்த கத்தியை என் கழுத்துல வச்சு மிரட்டினியே, அதை எடுத்து உன் கழுத்துல ஒரே சொருகா சொருகிடுவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ பாட்டி, இரு, அப்புறம் இரு. போட்டுமா? இருடா, நான் பாத்துக்கிறேன். இரு இரு இரு. தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், காலிஃப்ளவர், தக்காளி. நான் போன் அடிக்குது. ஓ பாட்டியா? ஹலோ. டேய் பாலா, எங்கடா இருக்க? சொல்லு பாட்டி, வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? டேய், நம்ம வீட்டுக்கு வர வழியில வண்டி ஏதாவது நிக்குதா? வர வழியிலையா? ஆமா நிக்குது. டேய், அந்த வண்டியை ஒரு கயிறு கட்டி தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வைடா. தூக்கின்னு வந்து உள்ள வையா? அது என்ன கீரை கட்டா? அது தூக்கின்னு வந்து உள்ள வைக்கிறது? சொன்னதை செய்டா. அந்த வண்டி ரிப்பேர்ரா. உன் வண்டியில டோ பண்ணி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வெய்யே. பாட்டி, என் வண்டிலாம் டோ பண்ண முடியாதே. நீ வேணா உன் வண்டி எடுத்துன்னு வா, டோ பண்ணி எடுத்துட்டு போலாம். சரி, நான் என் வண்டியை எடுத்துட்டு வரேன், நீ அங்கேயே இரு. வா போலாம், வா. சரி பாட்டி. டேய் டேய், டேய், வாடா. என்னடா தம்பி? வேலைக்கு ஏசி போடியா? இது ஓட்டு ஓட்டுது. ஏய், நீ பாத்து ஓடியா? ஐயோ, கயிறு அக்கம் போகுதா? ஏம்மா, தேவிடு நானும் உனக்கு ஃபோன் பண்ணுங்க பாட்டி. தங்கமான டைப் போலையா பாட்டி? ஸ்லோ. டேய் டேய், வண்டி ஒரு பக்கம் இழுக்குதுடா, ஸ்டீரிங்க பிடிங்கடா. வண்டியை டோ பண்றதா ஒன்ன டோ பண்றதா ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு இது ஒரே வழிதான் பிரதரு. இப்படியே யாராவது டோ பண்ணி தான் ஓடும். அவ்வளோ தரமான வண்டி. பெட்ரோல் செலவு மிச்சம். வேகமா போத பாட்டி, ஒவ்வொரு பாட்டை கீழே ஊந்துனே வரும். ஐயோ, சில்பா பத்தி தெரியாது உனக்கு. ஓனரோட கேவலமானது. காசு மட துட்டு கட்ட தூக்கி போட்டு பேசுவண்ட நாங்க 2 கடவுளுக்கு நாங்க தாண்ட செல்ல புள்ளைங்க. மாசான லைஃப் செட் ஆக பாட்டியும் சொல்ல தட்டாத. கிராண்ட் மணி வந்த காடாக வாழ்க்கைய மாறிடுச்சு கிராண்டாக. நான் பாட்டி 21 நாள் லாக்டவுன் சொல்லிட்டு ஃபுல்லா கோயம்பேட்ல இருந்து காய்கறி பழம்லாம் இறக்கிட்டு போல. நான் தான் உனக்கு டெய்லி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வாங்கிட்டு வரல. டபுள் ரேட்டா கேட்குறேன். ஐயோ, எதை கேட்டாலும் ஆக்ஷன்லேயே பேசு. தலை தொடங்க. ஏய், கையறா. வண்டி மேல கைய வைக்கிற. திறக்கவா? பெரிய ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நகை கடை திறக்க வந்துக்கிறாப்ல. பழைய வண்டியை திறக்கிறதுக்கு என்ன அப்படின்ட்டு பாத்தியா பாட்டி? என்னைக்கா இருந்தாலும் நான் தான் அந்த வீட்டுக்கு எடுப்பு. வர வர பாட்டி கொழுப்பு தான். என்ன பாட்டி ஆளு செடிக்கிறியா? ஆளிதே. இந்த வலியை சரி பண்றதுக்கு மறுப்பு வந்துச்சே. இந்த நறுமணத்துக்காக தானே நான் இவ்வளவு வருஷம் திருமணமே பண்ணாம இருக்கேன். ஏய், டப்பாவோட குடிக்கிற மாதிரி போற. நவுது வாடா. சொல்ற போறடே. எனக்கா